முன்னாள் அமைச்சர் ராசாவின் மீது வேண்டுமானால் 2G அலைக்கற்றை ஊழலில் சதிக்குற்றம் சாட்டப்படலாம். ஆனால் கனிமொழி மீது எந்த தவறும் கிடையாது என்று ராம்ஜத் மலானி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் வாதாடினார். ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடர்பாக டில்லி சிபிஐ கோர்ட்டில் திமுக எம்பிக்கள் புடைசூழ கனிமொழி ஆஜரானார். அவருக்கு ஜாமீன் வழங்க கோரி ஆஜரான பிரபல கிரிமினல் வழக்கறிஞர் ஜெட் மலானி கனிமொழிக்கு இந்த விஷயத்தில் நேரடி தொடர்பு இல்லை என நீண்ட வாதம் நடத்தினார். மாலையில் நீதிபதி சைனி இந்த வழக்கின் உத்தரவு பிறப்பிக்கும் வரை இதே நிலை நீடிக்கும் என்று கூறி முடித்தார். இன்றும் வழக்கு விசாரணை நீடிப்பதால் கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது சனிக்கிழமை 7/5/2011 அன்றுதான் தெரிய வரும். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கனிமொழி தில்லி பாட்டியாலா ஹவுஸ் வளாகத்தில் உள்ள சிபிஐ கோர்ட்டுக்கு 6/5/2011 அன்று வந்திருந்தார். அவருடன் திமுக பார்லிமெண்டரி கட்சி தலைவர் TR பாலு உட்பட சுமார் 11 எம்பிக்கள் வந்தனர். நீதிபதி சைனி முன்பாக வாதிட்ட வக்கீல் ராம்ஜத் மலானி கூறியதாவது: கிரிமினல் சட்டப்பிரிவு 88 கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நபருக்கு சம்மன் வழங்கவும் அவரை கைது செய்து சிறையில் தள்ளவும் நீதிபதிக்கு முழு உரிமை உள்ளது. கனிமொழியை பொறுத்தவரை சம்மன் அனுப்பியாகிவிட்டது. இனி அவர் ரெகுலராக கோர்ட்டிற்கு வந்து வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். உத்தரவாதம் பெற்று அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும். ஜாமீன் கேட்பது என்பது அவரது பிறப்புரிமை. சுப்ரீம் கோர்ட்டும் சரி, அலகாபாத் ஹைகோர்ட் உள்ளிட்ட பிற கோர்ட்டுகளும் இதை ஏற்கனவே உறுதி செய்துள்ளன. கலைஞர் டிவியில் கனிமொழி வெறும் பங்குதாரர் மட்டுமே, அதுவும் பெரிய அளவிலான பங்குதாரரும் இல்லை. வெறும் 20% பங்குகளை மட்டுமே வைத்துள்ளார். ஏறத்தாழ அந்த நிறுவனத்தின் நிர்வாக மேலாளர் தான் இறுதி முடிவை எடுப்பார். அதன்படி பார்த்தால் கலைஞர் டிவி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆவணங்களிலும் கனிமொழி கையெழுத்திடவில்லை. கலைஞர் டிவியின் ஆரம்ப காலத்தில் கனிமொழி ஒரு இயக்குநராகத்தான் இருந்தார். அதன்பின் அந்த பதவியில் இருந்தும் விலகிவிட்டார். அதன் பிறகு டிவி தொடர்பான நடவடிக்கைகளில் அவர் பெரிதும் ஈடுபடவில்லை. கனிமொழி அப்பாவி. ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கும் கனிமொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கலைஞர் டிவி தொடர்பான எந்த போர்டு மீட்டிங் ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. கலைஞர் டிவி உருவாவதற்கு அடித்தளமே கனிமொழி என்ற சிபிஐயின் குற்றச்சாட்டு தவறானது. மேலும் ராதா மூலமாக கலைஞர் டிவிக்கு 200 கோடி வந்தது என்று கருதப்பட்டாலும் அதில் கனிமொழிக்கு சம்பந்தம் என்ன இருக்கிறது? அந்த பண வரவு குறித்து எந்த ஆவணத்திலும் கனிமொழி கையெழுத்திடவில்லை. கலைஞர் டிவி பற்றி முடிவெடுப்பது சரத்குமார் பொறுப்பாகும். கிரிமினல் சட்டம் 437 பிரிவின் கீழ் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகளில் ஜாமீன் வழங்குவதற்கு நீதிபதிக்கு உரிமை உண்டு. மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை ஆகிய குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு வேண்டுமானால் இந்த ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கலாமே தவிர மற்ற வழக்குகளில் ஜாமீன் வழங்குவது சாத்தியமானதே. அதிலும் கூட பெண்கள், நோயாளிகள், முதியவர்கள் போன்ற காரணங்களுக்காகவும் ஜாமீன் வழங்க கோர்ட்டுக்கு அதிகாரம் உள்ளது. இவ்வாறு ராம்ஜத் மலானி வாதிட்டார். கோர்ட் அறை முழுவதும் பெரும் கூட்டம் நிரம்பி இருந்தது. பால்வாவின் வக்கீல் வாதிடும் போது, எனது கட்சிக்காரர் சிறையில் உள்ளார், அவருக்கு ஜாமீன் வழங்குவது குறித்த எனது வாதத்தை கேட்க வேண்டும். பணப்பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாக சிபிஐ குற்றம் சாட்டுகிறது. அவர்களின் வாதப்படியே பார்த்தாலும் பணம் வாங்கியவர்களுக்கு சம்மன் மட்டுமே சிபிஐ அனுப்பியுள்ளது. பணம் வழங்கியுள்ளவர்களாக கூறப்படுவோர் அனைவரையும் சிறையில் அடைத்துள்ளது. இது விசித்திரமாக உள்ளது என்றார். தலித் சமுதாயத்தைச் சார்ந்த ராசாவை நேர்மையின் வாரிசு என்று பாராட்டிய திமுகவினர் இன்று கலைஞரின் மகளுக்காக ராசாவின் மீது மட்டும் பழியை போட முன் வந்துள்ளதை பார்க்கும்போது வேதனையாகத்தான் உள்ளது.
உண்மைகள் ஒரு நாள் வெளிவரும். மக்களுக்கு அது விரைவில் புரிந்துவிடும். நன்றி, வணக்கம்.